திருச்சிற்றம்பலம். சைவ திரு காந்திமதிநாத பிள்ளை அவர்கள் எழுதிய சிவஞானபோத உபன்யாச பாடம் என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி. இவ்வுலகின் முதல் கடவுள் அரணே, இவ்வுலகின் கர்த்தா சங்காரகாரணனே என்றாம். இவனே இவ்வுலகினை ஒரு சேர ஒடுக்குபவன் என்றாம். இதனால் இவ்வுலகம் ஒடுங்கும்போது ஏனை சேதனர்களும் ஒடுங்குவர் என்றும் கூறினோம். எனவே இவன் ஒருவனே சேதன் அச்சேதன உலகங்கள் எல்லாவற்றையும் ஒடுக்குபவன் என்பது ஆயிற்று. இது பற்றியே இவன் அரண் எனப்படுவான். அரண் என்பதன் பொருள் சங்கரிப்பவன் என்பது. இவ்வரணே சர்வ சங்கார காரணன். சங்கார தொழிலே அன்றி ஏனை 2 தொழில்களை செய்பவனும் இவனே என்றாம். இம்மூன்று தொழில்கட்கும் கர்த்தாக்கள் இருப்பினும் அவர் யாவரும் இவனால் ஒடுக்கப்படுபவர் என்றும் மீள இவனாலேயே தத்தம் தொழிலில் நிறுத்தப்படுபவர் என்றும் சொன்னோம். இக்கர்த்தர்கட்கன்றி மற்றை உயிர்கட்கும் இவ்வரணே மாயையினின்று தனுகரணாதிகளை தோற்றுவித்து அவற்றை உயிர்களோடு கூட்டுவித்து அவைகளை பந்தித்துள்ள மலத்தை நீக்குவன் என்றும் சொன்னோம். இத்தனு கரணங்கள் உயிர்கட்கு தோற்றுவிக்கப்படும் காலத்து அவற்றின் அறிவு விளங்கியும் அவைகள் ஒடுக்கப்படும் காலத்து அவற்றின் அறிவு மழுங்கியும் நிற்கும். உயிர்களின் அறிவு விளங்க நிற்றலை அவற்றின் தோற்றம் எனலாம். அவைகளின் அறிவு மழுங்கி நிற்றலை அவற்றின் ஒடுக்கம் எனலாம். இத்தோற்ற ஒடுக்கங்கள் அன்றி உயிர்கட்கு தோற்ற ஒடுக்கங்கள் இல்லை. அவைகள் சித்து ஜடப்பொருட்களே தோன்றி ஒடுங்குவன என்றோம். எது எவ்வாறாயினும் உயிர்களின் அறிவு இவ்வரணால் விளங்கியும் மழுங்கியும் வருவதால் அவைகளுக்கு சுதந்திரம் என்பது இன்றாம். சுதந்திரம் உடையவன் அரண் ஒருவனே. அவன் பாட்டு மற்றெல்லா பொருட்களும் பரதந்திரமாய் நிற்கும். உலகம் முழுவதும் இவனாலேயே தொழில்பட்டு பரதந்திரமாய் நிற்கும். சேதன உலகமும் அவ்வாறே. இனி இவனும் முத்தொழில் இயற்றுவதால் பரதந்திரன் ஆகானோ எனின் ஆகான். இவன் நம்மனோர் போல கரணத்தால் தொழில் செய்யான், சங்கல்ப மாத்திரையானே தொழில் செய்வான். அதாவது இவனது சந்நிதி மாத்திரையானே உலகம் தொழில்படும். இத்தொழில்பாட்டால் இவனுக்கு பரதந்திரம் எய்துதல் இல்லை. காலம் எல்லா தொழில்களையும் செய்தும் தான் விகாரமின்றி நிற்கும். அதுபோல இவ்வரணும் தான் இயற்றும் தொழிலில் தொடக்குண்ணாது சுதந்திரனாயே நிற்பன். இவனது சுதந்திரத்திற்கு எவ்வாற்றானும் இழுக்கு இல்லை. இவன்பால் எல்லா சித்து பொருட்களும் ஜடப்பொருட்களும் பரதந்திரமே. இது பற்றியே இவன் ஆதி அல்லது முதல்வன் எனப்படுவான். இக்கருத்தையே சிவஞான போதம் அந்தம் ஆதி என்று உணர்த்தும். ஈண்டு அந்தம் என்றது அந்தமாகிய ஒடுக்கத்தை செய்யும் அரணையும், ஆதி என்றது அவனே முதன்மை உடையான் என்பதையும் உணர்த்தும். திருச்சிற்றம்பலம்.